இன்றைக்கி சூப்பரான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். மாங்காவை இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ண மாங்காவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். இதை துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும், தண்ணி பசை இல்லாமல். ஈரப்பதத்தோட மாங்காய் ஊறுகாய் செய்யக்கூடாது, சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாப்பிங் போர்டில் மாங்காயை இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச மாங்காயை பாத்திரத்தில் போட்டுடலாம். மாங்காய்க்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த உப்பை ஒரு குழிக்கரண்டி போட்டு நல்லா அரை மணி நேரம் மாங்காவை இதில் ஊற வச்சிடலாம். பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி வாணலி அடுப்பில் வச்சுக்கலாம். வாணலில் காஞ்ச உடனே ஒரு குழிக்கரண்டி கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு நல்லா வெடித்து வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரு குழிக்கரண்டி வெந்தயம் போட்டுக்கலாம். ரெண்டும் சரிசமமாக எடுத்துக்கிறணும். நல்லா வாசம் வர வரைக்கும் கடுகையும் வெந்தயத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து இது பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். கடாயில் 20 காஞ்ச மிளகாவை காம்புகள் நீக்கி அதையும் வறுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் 10 மிளகா சேர்த்து வறுத்துக்கலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி பெருங்காய கட்டியும் போட்டு அதையும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். வெந்தயத்தையும் ஆற வச்சு அதையும் பொடி பண்ணிக்கலாம். வரமிளகாவையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி வச்ச வரமிளகாய் தூளை ஊற வச்ச மாங்காயில் போட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கடுகு பொடி, அரை ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும்படி நல்லா கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்கலாம். ஊறுகாவை பார்க்கும்போதே சாப்பிடும் போல் தோணுது. ஊறுகாவை தாளிச்சிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி வாணலி அடுப்பில் வச்சு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம ஊற வச்ச மாங்காவை இது கூட சேர்த்துடலாம். நல்லா தண்ணி விடாமல் அந்த எண்ணெயிலே நல்லா வேகும்படி நல்லா வதக்கி விட்டுறலாம். கைவிடாமல் 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். நல்லா ஊறுகாய் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம மாங்காய் ஊறுகாய். இதை பவுலுக்கு மாற்றிடலாம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு தடவை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சூப்பரான சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.